பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, மீல் மேக்கரில் ஒரு வந்து ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மீல் மேக்கரை வந்து இந்த வெந்நீரில் போட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அடுத்து வந்து நார்மல் தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நார்மல் தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு இப்போ வந்து இதை நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக புழிஞ்சிருங்க. மீல் மேக்கரில் நம்ம எப்படி தான் புழிஞ்சாலுமே கொஞ்சமாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு நீங்கள் 2ஆக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே தான் போடுறேன். நல்லா புழிஞ்சிருங்க. இப்போ இந்த அளவுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் வாணலி காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கினாலே போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. லைட்டாக வதங்கினதும் இஞ்சி நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இஞ்சியை வந்து துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன். அது கூட பூண்டையும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாமே லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. முக்கால் பதம்லாம் வேணாம், ஃபுல்லாகவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வாணலி காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடவே கொஞ்சமாக பட்டரும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா நார்மலாகவே ஆயிலே நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். பட்டர் சேர்த்தாச்சு. இது சேர்த்து மெல்ட் ஆகட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அது சேர்த்துக்கலாம். அதை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க, ஆனால் நம்மளுக்கு தேவைப்படும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த பச்சை வாசம் எல்லாமே போகணும். அதுக்காக தான் நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அது நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பேஸ்ட்டோரே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இப்போ வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவு போதும் அப்படின்னா இதோடு விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப கெட்டியாகுது அப்படின்னா கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போவே உப்பு காரம் பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சாதத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா நல்லா தண்ணியாகவே குழம்பு மாதிரி வச்சிங்க அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே இது நல்ல காம்பினேஷன் தான். இப்போ இந்த அளவு கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து சேர்த்துடலாம். 2 கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்குங்க.
இந்த வீடியோவில் கலர் வந்து மஞ்சளாக தெரியுது, ஆனால் உண்மையாகவே நல்லா டார்க் ரெட்டாகவே இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சப்பாத்திக்கு தேவையான மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் சப்பாத்திக்கு பண்ணுறதுனால இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான், மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்